ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சிஸ்லிங் ப்ரௌனியை தோசை பேனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னா கீழே இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணி அது மேலே ஒரு வெசல் வச்சு அதில் சாக்லேட்டை வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா டைரி மில்க் போன்ற சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் பட்டர் நான் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். கீழே தண்ணி கொதிக்க மேலே இந்த பவுலில் இருக்க சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இதை தான் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சாக்லேட் நல்லா பட்டரோட மெல்ட் ஆகி ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற விடலாம். 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து சுகரை நல்லா மிக்சியில் அடித்து சலித்து எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகர். அடுத்து அது கூடவே 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த எலக்ட்ரிக் பீட்டரும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒயர் விஸ்க் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா கூட நீங்கள் சாதாரண ஸ்பூனை வச்சு கூட நல்லா பீட் பண்ணி அந்த சுகர் வந்து முட்டையில் கரையிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். அது போல் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே சுகர் வந்து எக்கில் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி ஆற வச்சுருக்க மெல்ட்டிங் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம கலந்தோன்னே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் மைதா மாவு. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் இந்த அளவுக்கு ஆட் பண்ணதுனால தான் நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இதை. எல்லாத்தையும் கலந்தோன்னே கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின ஆற வச்ச பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கலந்து விடலாம் இது கூட. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் சாக்கோ சிப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்லேட்டை கூட ரஃப்பாக உடச்சி போடலாம். அடுத்து ஒரு பேக்கிங் பேனை நம்ம ஆயில் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம பட்டர் பேப்பர் போட போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்னவோ அதை நம்ம மேலே இது போல் தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம ப்ளைனாக கூட நம்ம செஞ்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா பேக்காகி வந்திருக்கு. இது போல் ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த கேக்கை வந்து இது போல் ஏதாவது ஒரு ட்ரேக்கு மாற்றி ஆற விடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு.
இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? எந்த எலக்ட்ரிக் பீட்டருமே நம்ம யூஸ் பண்ணலை. நார்மல் ப்ராசஸ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளோட அந்த ஸ்பாஞ்ச் கேக் போல் எவ்வளோ சாஃப்டாக ப்ரௌனிஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபைனலாக எந்த பேன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தோசை பேன், எந்த பேன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஹீட் பண்ணி அதில் நம்ம வந்து சாக்லேட் சிரப் நான் இப்போ ஊற்றிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மெல்ட்டிங் சாக்லேட்ஸ் கூட ஊற்றிக்கலாம். டைரி மில்க்கை மெல்ட் பண்ணி கூட ஊற்றலாம். ஊற்றி இது போல் நம்ம செஞ்ச ப்ரௌனிஸை சென்டரில் வச்சு மேலே ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த சூட்டோட மேலே ஸ்வீட்டாகவும் சில்லுன்னு ஐஸ்கிரீமோட இந்த சிஸ்லிங் ப்ரௌனிஸை சாப்பிட்றப்ப சான்ஸே இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி